குரு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 20 ஆகஸ்ட் 2026 வியாழக்கிழமை ஆவணி 3ஆம் தேதி வளர்பிறை அஷ்டமி திதி. மகரம், கும்பம், மீனம் 3 ராசிக்கான தினப்பலன், 3 ராசிக்கான பொது பலன் தான். உங்கள் ஜாதகம் சார்ந்த தகவல் தெரிந்து கொள்ள வீடியோவில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுக்கு இன்றைய நாள் நன்றாக தான் இருந்தது. போன மாதம்லாம் ரொம்ப கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னால ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. மன அளவில் ஏதோ ஒரு விதமான பெரிதளவுக்கு பூரிப்புனா கூட ஏதோ ஒரு இதை அமைதியாக கடந்து போகிற சூழல் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆக்ரோஷன் எல்லாம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா குரு பார்வை இப்போ நேரடியாக அவங்க வீட்டை பார்க்கின்றது. சனி 3ஆம் பார்வை சனி வீட்டையும் பார்க்கறதுனால சிறப்புட்டு தான் இருக்கும். இருந்து செவ்வாய் 8ஆம் பார்வை அவங்க வீட்டை பார்ப்பதனால வாகனம் செல்லுங்கள், கவனமாக செல்லுங்கள். போது மட்டும் தேவையற்ற விவாதங்கள் தவிர்த்துக்கொள்ளும். முக்கியமாக சகோதரி வழி உறவு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. சகோதரி அதனால் குடும்பத்தில் போது மட்டும் யாருக்கிட்டையும் எந்த வாக்குவாதமும் வேண்டாம். ஏன்னா கோபம் அதிகமாக ஒரு சார்ந்த ரத்த பிரச்சனையும் அது உடல் பாதிப்பதாக இருக்கும். தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்களையும் கருத்து வேறுபடும். தந்தை ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டும் கலந்த பலனாக தான் இன்றைய நாள் உள்ளது. அதிர்ஷ்டம் கருப்பு, மஞ்சள். அதிர்ஷ்டம் 8, 3. அதிர்ஷ்டம் வடகிழக்கு, மேற்கு. உத்திராடம் அவிட்டு நட்சத்திரம் நலனாக உள்ளது. திருவோண நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் இருங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தாங்கள் செய்யும் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பெரிதளவுக்கு முன்னேற்றம், லாபம், பதவி உயர்வு, மேலதிகாரிகளின் ஆதரவு, சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இதெல்லாம் கொஞ்சம் தாமதம், தடை ஏற்படுவதாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் போதை மட்டும் வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இது குடும்பத்திலையும் குழந்தைங்கிட்டையும் இதெல்லாம் ஒரு விதம் வெளிப்படுவதாக இருக்கும். அறிவு ரீதியாக இன்டெலெக்சுவல் வேலை செய்கிற திறன் கொஞ்சம் குறைந்ததாக ஃபீல் பண்ணுவீர்கள். உடல் மயக்கம் தரும் உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள். கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 7 வருட சனி, பாத சனி இருப்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்க வீட்டை சூரியன் பார்க்கின்றது. அதனால் உடல் உஷ்ணம் ஏற்படும். அதான் காரமான மந்தமான உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இரவுல தூக்க வராத பிரச்சனையும் உண்டாகும். அதனால் ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்து வாருங்கள். அதிர்ஷ்டம் நீளம். அதிர்ஷ்டம் 8. அதிர்ஷ்டம் மேற்கு. அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரம் நாள் நன்றாக உள்ளது. சதய நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். மீனராசிக்காரர்களுக்கு தாங்கள் சந்திராசிரம காலத்திலிருந்து 2 நாளுக்கு முன்னாடி விடுபட்டாலும் சந்திரன் இப்போ அது விருச்சிகத்துல நிச்சயமா இருக்கிறதுனால முன்னாடி இருந்த சூழலோட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்ன காரணம், மனம் ஒரு விதமான அதாவது கடுமையா கஷ்டப்பட்டு அப்படியே அசதியில ஓய்வு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வர ஜென்ம சனி ஜென்மத்தில இருந்து அது ஒரு விதமான நிஷ்பலம். உங்க 4ஆம் வீட்டுல செவ்வாய் வர இருக்கு, அது ஒரு நிஷ்பலம். அதனால மண்மனை, வீடு, வாகனம் சார்ந்த செலவுகள் உண்டாகும். போது மட்டும் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்களா. யாருக்கும் எந்த ஜாமீன் கைது போடாதீங்க. நிதி பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமுடன் இருங்கள். இருந்தும் குரு பார்வை உங்க வீட்டை பார்ப்பதனால பெரிதளவுக்கு வாரி கொடுக்கலனா கூட கிள்ளினா கொடுக்குற சூழல் இருக்கும். கோபம் அதிகமாக வரும். கோபம் வரும்போது கண்டிப்பா உங்களால மூளையால யோசிக்கிற திறன் இழந்திருக்கும். மன சஞ்சலப்படும். இதனால கணவன் மனை உறவு தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதா இருக்கும். தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதோ ஒரு அறிவுரை ஆலோசனை கொடுப்பதா இருப்பார்கள். அவர்களுடைய உதவியும் கிடைக்கும். உடலை மயக்கும் உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். பொழுதுபோக்கான சிந்தனைகள் அதிகமாக நாட்டம் செலுத்த வேண்டாம். அதிர்ஷ்டம் மஞ்சள். அதிர்ஷ்டம் 3. அதிர்ஷ்டம் வடகிழக்கு. பூரட்டாதி ரேவதி நட்சத்திரம் நாள் நன்றாக உள்ளது. உத்திராட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் வருங்கள்.